இந்த உலகத்துல எல்லாரும் ஆரோக்கியமா வாழணும், நல்ல செல்வ செழிப்போட வாழணும், பிள்ளைகளோட எல்லா சந்தோஷமும் அனுபவிக்கணும். அப்படின்றப்போ நம்ம என்ன செய்யணும்? கோயிலுக்கு போறோம். அதான் நம்முடைய வழிமுறை. அப்ப இறைவனை தேடி வழிபடுவது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வேண்டுகோள்லாம் இறைவன் வைக்கிறோம், நம்ம கேட்கிறோம், அவங்க பிரசாதம் கொடுக்குறாங்க, அதை நம்ம வாங்கிக்கிறோம். இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த பிரசாதங்கள் சாப்பிடுறது ஒரு வகை, மேல பூசிக்கொள்வது, அணிந்து கொள்வது, சந்தனம், குங்குமம், விபூதி, இந்த மூணு கொடுக்குறாங்க. எல்லா கோயிலும் கொடுக்குறாங்க, பூசி நம்ம கீழே போட்டு வந்துட்டே இருக்கோம். ஆனா உண்மை என்ன, இதுக்கு சூட்சமம் என்ன அப்படின்னா, ஒரு குங்குமம் உண்மையான முறையில, இயற்கை முறையில எலும்புச்சை சாறு கலந்து, மஞ்சளை அரைத்து எலும்புச்சை சாறு கலந்து அந்த முறையா பண்ணுவாங்க. அதை பண்ணி வாழை இலையில தான் குங்குமத்தையே வைப்பாங்க, வேற இதுலயும் வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி குங்குமத்துக்கு என்ன தன்மை உண்டுன்னா, அதான் ஒரிஜினல் குங்குமம்னு வச்சுங்களேன், அதுக்கு மந்திர சக்திகளை விரையக்கூடிய தன்மை உண்டு. சந்தனம், இயற்கையான சந்தனம், கல் அரைச்சது, அந்த சந்தனம் மந்திரங்களை ஈர்க்கும். பசும் சாணத்தால் செய்யப்பட்ட விபூதி, அதுவும் மந்திரங்களை ஈர்க்கும். அப்போ இந்த மாதிரி சந்தனம், குங்குமம், விபூதி, இந்த மூன்று பொருளும் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்காது. நீங்க தேடி அதை வாங்கி என்ன பண்ணணும்? ஒரு குங்கும அர்ச்சனை, நீங்க இந்த குங்குமத்தை வாங்கணும் ஒரிஜினலா. அதை ஏதோ ஒரு கோயில்ல கொடுத்து, அம்பாள் கிட்ட கொடுத்து இதை அர்ச்சனை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி அதை அர்ச்சனை பண்ணி நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா, அதுல அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கு, நிரம்பி இருக்கு. இந்த குங்குமத்தை நீங்க நெற்றியில் இடும் பொழுது உங்களுக்கு பிட்யூட்டி சக்கரம் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிடும், உங்களை ரசாயன மாற்றம் உள்ள ஏற்படும். சரி, குங்குமம் வச்சு எவ்வளவு நேரம் வைக்கணும்னா, வச்ச உடனே அதோட வேலை ஓவர். ஒரு மந்திரங்கள் கிரகிக்கப்பட்ட அந்த குங்குமத்தை எடுத்து நெற்றியில் இட்ட உடனேயே அதோட சக்தி உங்களுக்கு உள்ள போயிடும். அப்புறம் அரை மணி நேரம் இருக்கணும், ஒரு மணி நேரம் இருக்கணும், நம்மளுடைய ஆசை. கோயில் பிரசாதம் ரொம்ப நேரம் இருக்கட்டும், அதெல்லாம் உண்மை கிடையாது. உண்மை என்னன்னா, உண்மையான குங்குமம் இறைவன் காலடியில் வைக்கப்பட்டு மந்திரங்கள் சொல்லப்பட்டு வாங்கப்பட்ட குங்குமம் உங்களுடைய அத்தனை நன்மையான விஷயங்களை கிரகிக்கும். நீங்க கேட்கறதெல்லாம் கிரகிக்கும். இறைவனுடைய அருள் அதில் நிரம்பி இருக்கும். அந்த குங்குமத்தை வாங்கிக்கங்க, அதை பயன்படுத்துங்க. சந்தனமும் அதே போலதான், விபூதியும் அதே போலதான். எதெல்லாம் உண்மையான பொருள்களோ அந்த பொருளுக்கு என்ன உண்டு? மந்திரங்களை கிரகிக்கக்கூடிய தன்மை உண்டு. மற்றதெல்லாம் அவ்வளவு கிடையாது. நம்ம திருப்தி, கோயில பிரசாதம் கொடுத்தாங்க, உங்களுடைய மனம் தான் அதுல திருப்தி. அந்த பொருள் அவ்வளவு பவர் இருக்குமான்னு தெரியாது, கொஞ்சம் தான் இருக்கும். ஆனா உண்மையான சந்தனம், உண்மையான குங்குமம், உண்மையான விபூதி, இயற்கை முறையில் செய்யப்பட்டது அனைத்திற்குமே உங்களுடைய எண்ணங்களை ஈர்க்கும் சக்தியும் இறைவனுடைய அருளை பெறக்கூடிய சக்தியும் அதில் அதிகம் நிரம்பி வழியும். அதை நீங்க எடுத்து நெத்தியில வச்சதும் போதும், அதுக்கப்புறம் அது வேலையை செஞ்சிச்சு, ஓவர். நீங்க வச்சுக்கிட்டே இருக்கும் அவசியம் இல்லை. அதனால இனிமே நீங்க கோயிலுக்கு போகும்பொழுது அவங்க கொடுக்குற குங்குமத்தை வாங்கிக்கிங்க. ஆனா நீங்க இந்த விபூதியோ சந்தனத்தையோ குங்குமத்தையோ எடுத்து சென்று இறைவன் காலடியில் வைத்து பூஜை செய்து அதை வாங்கி பத்திரப்படுத்தி அதை தினந்தோறும் நீங்கள் அணிந்து கொண்டால் உங்களுக்கு இறைவன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நன்றி.